ஃபெஞ்சல் புயல் தமிழகத்தை கடந்துவிட்ட நிலையில் அதைவிட அதிவேக புயலாக காட்சி தரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று தமிழகம் வந்தடைந்தார். வந்த வேகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்துவிட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அண்ணாமலை, நான் 3 மாத காலம் வெளியே படிக்க சென்றிருந்த போது வெற்றிகரமான நடிகர் அரசியலுக்கு வந்துவிட்டார். தோல்வி அடைந்த நடிகர் துணை முதல்வராகிவிட்டார். பத்திரிகையாளர்கள் கேட்கும் முதல் கேள்வி சினிமாவை சுற்றியுள்ளது. இதனால் சாமானிய மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சாமானிய மக்களுக்கு புரட்சிகர அரசியலை கொண்டு வர வேண்டும். விஜய் அரசியலை வரவேற்கிறேன், வரவேண்டும். உச்சத்தில் இருக்கும் அவரது படத்தை அனைவரும் பார்த்துள்ளனர், ரசித்துள்ளனர். அரசியல் களமாட வேண்டும் என்று பேசினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் வந்தடைந்துள்ளது அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியுள்ளது. விஜய் அவர்களுடைய வருகை ஒரு புதிது கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், நான் பெரியாரை ஏத்துக்குவேன் ஆனா கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்க மாட்டேன், இது புதுசு. அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏத்துக்கிறாங்க, இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணுங்க. நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம் சொன்னா கூட, விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து, பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும். என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்குத்தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி, வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா. அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில் நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனால் இதற்கு ஆதரவு, அது அரசியலில் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன் வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்துல திமுக ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க குடும்ப அரசியல் தான், அதை பத்தி நாங்க வெக்கப்பட போறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம் வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளா குடும்ப அரசியல் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. இதை மக்கள் எந்த அளவுக்கு பாக்குறாங்க. மூன்றாவது, ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயிலில் ரொம்ப காலம் இருந்து வெயில்ல வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க. இதை தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில பண்றாங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது. அதே போல நான்காவது, இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு. இது எப்படி இருக்கும்? அதனால் என்னை பொறுத்தவரை 5 கேள்விகள்னா, அது 2025 முழுவதும் மக்கள் கேட்பாங்க, நீங்க கேட்பீங்க. அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். ஃபெஞ்சல் புயல் தமிழகம், புதுச்சேரியை புரட்டி எடுத்துள்ள நிலையில் 2026 ஆட்சி என்ற முழக்கத்துடன் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்கு வந்த நடிகர் விஜயும் அவரது கட்சியினரும் எங்கே உள்ளனர் என்றே தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டத்தில் அட்டகாசமாக களமிறங்கிய கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், தொண்டர்கள் இப்போது ஃபெஞ்சல் புயல் பாதிப்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சிக்கியுள்ள தருணத்தில் எங்கே என்ற கேள்வி எழுந்துள்ளது. தூங்கி வழிந்த நிர்வாகத்தால், மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் துளைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி காலம். இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பிடும் காலம் நமது திராவிட மாடல் ஆட்சி காலம் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் பலத்த மழையின் போது பாறை உருண்டு விழுந்ததில் 2 வீடுகள் மண்ணில் புதைந்தன. அதில் இருந்த 7 பேரின் கதி என்ன என்பது தெரியாத நிலை நிலவுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ பகுதிக்கு சென்று விட்டனர். கலெக்டர் பாஸ்கர் பாண்டியனும் அங்கு நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்துள்ளார். தற்போது அங்கு கும்மிருட்டான நேரம் என்பதோடு மழையும் பெய்து வருவதால் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 1.82 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு அதிகபட்சமாக ஏப்ரல் மாதம் 2.10 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி புதிய சாதனை படைத்திருந்தது. இதற்கு அடுத்ததாக அக்டோபர் மாதம் 1.87 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியது குறிப்பிடத்தக்கது.
இந்திய பொருளாதாரத்தின் பலன்கள் ஒரு சில கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் விமர்சித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் முலுகு மாவட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட்டுகள் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வரானால் தனக்கு நிதி, வருவாய், உள்துறை இலாக்கா கட்டாயம் ஒதுக்க வேண்டும் என ஏக்நாத் ஷிண்டே பிடிவாதம் பிடிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் மகாராஷ்டிர அரசியலில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேலை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச வர்த்தகத்திற்கு புதிய கரன்சி உருவாக்க முயற்சித்தாலோ, அமெரிக்க டாலரை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்தாலோ 100% வரி விதிக்கப்படும் என பிரிக்ஸ் அமைப்பிற்கு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.